திரும்பி விட்டான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ அந்த சீசர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், அப்ப யார் பிரவேசிக்க கூடும் என்று கேட்கிறார்கள். இது கடினமான உபதேசமாக இருக்கிறது. அப்பொழுது யார் ரட்சிக்கப்பட முடியும், யார் அப்போ பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று அதற்கு பொருள். ஜீவனில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் தேவனுக்காக எல்லாவற்றையும் இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எல்லாம் இருந்தாலும் எதன் மீது நமக்கு பற்று இருக்கக்கூடாது. அதைத்தான் அவர் குறிப்பிடுகின்றார். பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து 12 சிங்காசனங்களின் மேலே அமர்ந்து இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் விசாரிக்கிறவர்களாக நீங்கள் ஜீவனிலே பிரவேசிப்பீர்கள், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்றார். ஏனென்றால் பேதுருவும் சீசர்களும் எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றினார்கள். எல்லாவற்றையும் விட்டு என்றால் எல்லாவற்றையும் அவர்கள் இரண்டாவதாக வைத்துவிட்டு இயேசு கிறிஸ்துக்கு முதலிடத்தை அவர்கள் கொடுத்தார்கள், முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுத்தார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து அவர்களை முக்கியத்துவப்படுத்தி பரலோக ராஜ்யத்திலே முதன்மையான இடங்களில் அந்த நியாயம் விசாரிக்கிறவராக இயேசுக்கு ஒப்பாக அவர்களை வைத்திருந்தார். அவர் சிங்காசனத்திலே முதலாவது அமர்ந்திருந்தால் அந்த 12 சீசர்களும் இஸ்ரவேல் கோத்திரத்தை நியாயம் விசாரிக்கிறவர்களாக அவர்களும் சிங்காசனத்தின் மீது பரலோக ராஜ்யத்திலே அவர்கள் வீற்றிருந்தார்கள். நியாயம் விசாரிக்க போகிறார்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே நாம் ஐஸ்வர்யத்திற்காக கர்த்தருடைய வேலையை நாம் செய்யாமல், இந்த உலக மனிதர்களின் வீண் புகழ்ச்சிக்காக செய்யாமல், கர்த்தருக்கென்று எல்லா மனுஷருக்காகவும் எல்லாமும் ஆனேன் என்று பவுலடிகளார் சொல்கிறார். இந்த உலக மனுஷருக்கு நாங்கள் ஒரு வேடிக்கை பொருளாக மாறினோம். எப்படியாயிலும் வசனம் செல்ல வேண்டும் என்று நாங்கள் எல்லாருக்கும் எல்லாமும் ஆயினோம் என்று பவுல் அடிகளார் அவர்கள் தெரிவித்தார். யோவான் அவர்கள் உலகத்திலும் பிள்ளைகளே, உலகத்தில் உள்ள பொருட்களின் மீதும் அன்பு கூறாதிருங்கள் என்று அவர் கட்டளையிட்டார். தேவன் மீது முதலாவது அன்பையும் தேவனிடத்தில் கொண்டு வருவதற்காக மற்ற ஜனங்களின் மீது அன்பையும் நாம் காண்பிக்க வேண்டும். அப்பொழுது நாம் ஜீவனில் பிரவேசிக்க முடியும். பணத்திற்காக, பொருளுக்காக இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்திலே அநேகர் இணைந்து கொண்டு எந்த விதமான அழைப்பையும் பெற்றுக்கொள்ளாமல் பணத்திற்காக, பொருளுக்காக, ஆதாயத்திற்காக அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நியாய தீர்ப்பு நாளிலே மிகவும்